நாம் பள்ளி படிக்கும் போது சிலரை பார்த்திருப்போம். கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், ஓட்டப்பந்தயம் என எந்த விளையாட்டை எடுத்தாலும் முன்னணியில் இருப்பார்கள். பள்ளிகளில் நடைபெறும் போட்டியில் வேண்டுமானால் இது சாத்தியம். ஆனால் சர்வதேச அரங்கில் முடியுமா என்று கேட்டால் அது எப்படி என்றுதான் பதில் வரும். ஆனால் அதை சாத்தியப்படுத்தியவரை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற பதத்தை ஆகச் சிறந்த ஆளுமைகளை பாராட்டுவதற்காக பயன்படுத்துகிறார்கள். இந்த புகழாரத்திற்கு முழுக்க முழுக்க தகுதியானவர் இந்த வீராங்கனை. அவர் பெயர் எலிஸ் பெர்ரி. 16 வயதில் நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்வோம். ஆனால் இவர் என்ன செய்தார் தெரியுமா? முதலில் யார் இவர், இவ்வளவு பில்டப் இவருக்கு ஏன், அப்படி என்ன சாதித்து விட்டார் என்று விரிவாக பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள வாகுருங்காவில் பிறந்து வளர்ந்தவர் எலிஸ் பெர்ரி. பள்ளி பருவத்திலேயே கிரிக்கெட், கால்பந்து மட்டுமல்லாமல் டென்னிஸ், தடகளம், டச் ஃபுட்பால், கோல்ஃப் போன்ற விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினார் இவர். இவரும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் வீராங்கனையான அலிசாவும் 9 வயதிலேயே தோழிகளாம். அந்த பருவத்தில் இருந்தே ஒன்றாக கிரிக்கெட் விளையாடி இருக்கின்றனர். 2007ஆம் ஆண்டு பெர்ரி தனது 16 வயதை அடைந்த போது ஆஸ்திரேலிய மகளிர் கால்பந்து அணியில் விளையாட தேர்வு செய்யப்பட்டு திறமையை நிரூபித்தார். அதே ஆண்டு ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் கேட்சின் ஓய்வு பெற்றதால் அவருக்கு மாற்றாக ஒரு புதிய பந்து வீச்சாளரை தேர்வு செய்ய வேண்டிய நிலை இருந்தது. அப்போது நியூ சவுத் வேல்ஸ் அணிக்காக 19 வயதுக்கு உட்பட்ட கிரிக்கெட் தொடரில் 3 போட்டிகளில் 74 ரன்கள் எடுத்து 3 விக்கெட்டுகள் வீழ்த்திய எலிஸ் பெர்ரி பக்கம் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரிய தேர்வுக்குழுவின் கவனம் திரும்பியது. 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நியூசிலாந்துக்கு எதிரான ரோஸ் பவுல் தொடரின் 2வது ஒருநாள் போட்டியின் மூலமாக சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானார் பெர்ரி. 17 வயதை அடைவதற்கு முன் சர்வதேச கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடிய இளம் வீராங்கனை என்ற கௌரவத்தையும் அவர் பெற்றார். ஒரே நேரத்தில் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பை பெற்ற அவர் அந்த இளம் வயதில் பக்குவமாக 2 விளையாட்டுகளிலும் கவனம் செலுத்தினார். இதுவா அதுவா என்ற கேள்வி எழுந்தபோது இரண்டையும் சமாளிக்க முடியும் என்ற பதில்தான் அப்போது பெர்ரிக்கு எழுந்திருக்கிறது. ஆனால் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரிய விதிகள் இதற்கு அனுமதி அளிக்கவில்லை. 2008ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தின் ஒப்பந்த வீரராக பெர்ரி சேர்க்கப்பட்டதால் கால்பந்தை கைவிட்டுவிட்டு கிரிக்கெட் விளையாட்டில் மட்டுமே கவனம் செலுத்த தொடங்கினார் அவர். ஆனால் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி மற்றும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி என இரண்டிலும் ஆஸ்திரேலியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய முதல் பெண்ணாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார் பெர்ரி. 2008ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான ஆஷஸ் தொடர் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் அறிமுகம் கொடுத்தார் அவர். பெர்ரி பல விளையாட்டுகளை விளையாடி ஆல்ரவுண்டர் என பெயர் வாங்கியது மட்டுமின்றி கிரிக்கெட்டிலும் ஆல்ரவுண்டராக உருவெடுத்தார். தான் ஆடிய முதல் T20 சர்வதேச போட்டியிலேயே பேட்டிங்கில் கலக்கி 29 ரன்கள் மற்றும் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற வைத்தார். தொடக்கத்தில் பெர்ரியின் பந்து வீச்சு பிரதானமாக பேசப்பட்டது. 2010ஆம் ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் தனது முதல் 5 விக்கெட் சாதனையை பதிவு செய்தார் அவர். அடுத்த 3 மாதங்களில் T20 உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் அதிக விக்கெட் வீழ்த்திய பந்து வீச்சாளராக திகழ்ந்தார். அந்த தொடரின் இறுதிப் போட்டியில் பெர்ரி எடுத்த 3 விக்கெட்டுகள் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற பெரிதும் உதவியது. 2013ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் காலில் காயம் இருந்த போதும் 10 ஓவர்கள் பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியதற்காக பெர்ரி என்றென்றும் நினைவு கூறப்படுவார். 2014ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பெர்ரியின் ஆல்ரவுண்டர் திறமைகள் பன்மடங்கு அதிகரித்தன. இதற்கு சிட்னியில் அவர் இரட்டை சதம் ஒரு சான்று. பெர்ரியின் துணை கொண்டு ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணி படைத்த சாதனைகள் ஏராளம். பெர்ரியின் திறமையால் இதுவரை IPL தொடரில் ஒரு கோப்பை கூட வெல்லாத ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி WPL மகளிர் லீக் தொடரில் கோப்பையை வென்றது. RCB அணியால் 1,70 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட எல்லிஸ் பெர்ரி அந்த தொடரில் 347 ரன்கள் குவித்து அதிக ரன் குவித்ததற்கான ஆரஞ்சு தொப்பியையும் பெற்றார். தற்போது நடைபெற்று வரும் மகளிர் T20 உலகக்கோப்பையிலும் எல்லிஸ் பெர்ரியின் சாதனை ஆட்டம் தொடர்கிறது. கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஆடியதன் மூலமாக எல்லிஸ் பெர்ரி மகளிர் சர்வதேச T20 போட்டிகளில் 2000 ரன்கள் எடுத்து 100 விக்கெட்டுகள் வீழ்த்திய ஆஸ்திரேலியாவின் முதல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார். 16 வயதில் தொடங்கிய இந்த சாதனை மங்கையின் ஓட்டம் 17 ஆண்டுகளாக இடைவெளியின்றி தொடர்கிறது. தற்போது 33 வயதான இவர் 3 வடிவங்களிலும் சேர்த்து 7000 ரன்களுக்கு மேல் எடுத்து 330 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இருக்கிறார். இப்போது சொல்லுங்கள், கோட் என்ற பட்டம் எல்லிஸ் பெர்ரிக்கு பொருத்தமானதா என்று? எல்லிஸ் பெர்ரிக்கு பொருத்தமானதுதானே?